ரூமி 2024 அப்படிங்கிற ஒரு ஹைபிரிட் ராக்கெட் மறுசுழற்சி முறையிலையும் அதனுடைய பரிசோதனை மறுசுழற்சி முறையில் செய்ய முடியும் அப்படிங்கிற பரிசோதனை நோக்கி ஆகஸ்ட் 24 அன்னைக்கு மகாபலிபுரத்திலிருந்து அனுப்புவதற்கான திட்டங்கள் போயிட்டு இருக்கு. இதுல அதிகமாக இளைஞர்கள் கல்லூரியிலிருந்து வந்தவங்க அவங்க முன்னெடுத்து செய்யறாங்க. அதுல நிறைய பள்ளி மாணவர்கள் அதிகமாக அரசு பள்ளி மாணவர்கள் அவர்கள் அவங்களுடைய பணியும் செயற்கைக்கோள் செய்யறதா சின்ன சின்ன செயற்கைக்கோள் மாதிரிகள் செய்யறது, அப்புறம் அதே மாதிரி இந்த முழு ஏவுகணை செஞ்சு அதை அனுப்பிச்சு திரும்ப எடுத்துக்கொண்டு அதை மறுசுழற்சி முறையில் இன்னொரு முறை அனுப்ப முடியுமா அப்படிங்கிற வகையில ஒரு சிறப்பான பரிசோதனை. இது ஒரு ராக்கெட் சயின்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, ஏவுகணை தொழில்நுட்பம், அந்த அறிவியல், அதை எல்லா 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 அங்கங்களும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. இதை எல்லா மாணவர்களும் இதுவரைக்கும் தொலைக்காட்சியில பார்த்துருப்பாங்க. சில பேர் சிறுகருக்கோட்டாவை நேரில் பார்த்துருப்பாங்க. ஆனால் அவர் பார்க்கறத தாண்டி அவர்களே செஞ்சிருக்காங்க. அவங்க செஞ்சதை மற்றவங்க பார்க்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நிகழ்வு. இது சிறப்பாக போகும் பட்சத்தில் இனிமேல் நிறைய பள்ளி கல்லூரிகளில் அவர்கள் எடுத்து செய்வதற்கான வாய்ப்புகள் அது உருவாக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம், என் பேர் ஆனந்த் மேகலிங்கம், ஃபவுண்டர் சிஓ ஸ்பேஸ்வுட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ரூமி 1 அப்படின்ற ஒரு ராக்கெட் பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 24 நம்ம சென்னை ஈஸியாக அங்கிருந்து நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ணுற மாதிரி கான்செப்ட் வந்துருக்கோம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19 2023 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் ராக்கெட் நம்ம சக்ஸஸ்ஃபுல் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதே ராக்கெட் நம்ம ரீயூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட்டுக்கு மட்டுமே நம்ம க்ரோர்ஸில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே இதை நம்ம ரிட்ரைவ் பண்ணி அதை ரீஃபோபிஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணா கிட்டத்தட்ட 80% வரைக்கும் நம்மளால காஸ்ட் மிச்சப்படுத்த முடியும். அதாவது மெயின் மோட்டோவா இந்த ராக்கெட்டை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். இது வர ஆகஸ்ட் 24 காலையில் 7:45 ராக்கெட் லான்ச் இருக்கு. இந்த ராக்கெட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 50 பிக்கோ பேலோட்ஸ் அண்ட் 3 கியூ பேலோட்ஸ் எல்லாமே வைக்கிறோம். இதுல கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். எல்லாருக்குமே சேட்டலைட்னா என்ன, ஒரு ராக்கெட்னா எப்படி இன்டெகிரேட் பண்ணணும், ஒரு ராக்கெட்டுக்குள்ள என்ன மாதிரி காம்பனன்ட்ஸ் இருக்கும், சேட்டலைட் எப்படி இன்டெகிரேட் பண்ண கோடிங் எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த பேலோட்ஸ் நம்ம டெவலப் பண்ண வச்சிருக்கோம். இதுலயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 மெம்பர்ஸ்க்கு மேல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் மார்ஜின் குரூப் தான் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணி அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமா ஸ்டூடெண்ட்ஸாலையும் பெருசா ஃபியூச்சர்ல ஒரு பெருசா சாதிக்க முடியும், அவங்களால ஒரு பெரிய சயின்டிஸ்டா வர முடியுன்ற ஒரு கான்செப்ட் நான் உள்ள கொண்டு வந்தோம்.